எப்படி நடந்திருக்கும்? இவனை தெரியாதா சார்? இவன் தான் சார் சரியான புறம்போக்கு. போன மாதம் கூட ஒரு கேஸில் உள்ள வந்தான். ரைட் அவன் தான் இவன். இந்த நட்டி என்னென்ன யோசிச்சுட்டு இருக்க? நேற்று நைட் நடந்த ஒரு மர்டரை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சிட்டியா? அதை பற்றி தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். பட் பிடிச்சிடுவோம். அனிதா, என்னம்மா நல்லவன் சாகலத்தானே? சொல்லுங்க மோதன். குட் மார்னிங் சார். நேற்று நைட் 11 மணிக்கு இன்னொரு மர்டர் நடந்திருக்கு. ஷிட், எங்க நடந்துச்சு? ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா? ஹாஸ்பிட்டலில் பாடி இருக்கு, அதை பற்றி தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, செக் பண்ணுங்க, நான் வரேன். என்ன சார், இவங்களை தெரியுமா? நேற்று தான் இவளை பற்றி ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். நேற்று ஒரு பொடியன் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோவெல்லாம் போட்டுட்டு தன் சாவுக்கு இவள் தான் காரணம்னு போட்டுட்டு செத்து போயிட்டான். அந்த பொடி கூட இன்னும் எடுக்கலை சார். இது கொலை நடந்த இடத்துல இருந்துச்சு. ரெண்டு கொலையுமே ஒரே நாள் தான் நடந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டு கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? எஸ் சார், எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பட் செத்த ரெண்டு பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. செத்த ரெண்டு பேரும் ஹார்ட்டில் குத்தப்பட்டு தான் செத்துருக்காங்க. ஓகே, சர்ச் பண்ணுங்க, நான் வரேன். அனிதா, அனிதா, இதை கொண்டு போய் சார்ஜில் போடு. அனிதா, என்னண்ணா? உன்னோட கையில் இருந்த ரிங் அங்க. இது எப்படி உனக்கு? நேற்றைக்கு கொலை நடந்த இடத்துல இருந்துச்சு. என்ன? எங்க? ஸ்டேஷன்ல. ஓ, அதுவா? கொழும்புல திவ்யாக்கு இன்டர்வியூ, அவளை அனுப்ப போயிருந்தேன். எப்போ போனி? 2 டேஸுக்கு முன்னாடி. 2 டேஸ்க்கு முன்னாடி. நேற்று உன் கையில் மோதிரத்தை பார்த்தேன். முதல்ல அழாத. ஏன் இப்படி பண்ண? இதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இல்லை. 2 கொலையை நீ தான் பண்ண, எனக்கு நல்லா தெரியும். செத்தவளும் ஃப்ரெண்டு. ஏன் இப்படி பண்ண?
காதலை பற்றி யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லைண்ணா. அது சரி, நீ யாரையும் காதலிச்சியா? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி லைஃப் அமையாது, பட் எனக்கு அமைஞ்சிச்சு. அவன் தான் என்னோட தீவு. நான் ஆசைப்படுற மாதிரி எல்லாமே எனக்கு அவன் மூலமாக கிடைச்சிச்சு. ஆனால் எதை பார்த்து என்ன லவ் பண்ணானோ அது எல்லாமே அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு. என் மனசு ஃபுல்லாக அவன் தான் இருந்தான். பட் அவன் மனசில் யார் இந்த சுஜிக்குட்டி? அதான் விடு, நீ என்ன கேட்ட? லைஃப் ஃபுல்லாக என் கூட இருப்பல்ல? எப்போவுமே என் தான் கூட இருப்பேன். எதுக்கு இப்போ என்ன மீட் பண்ணணும்? என்ன ஏன்டா இப்படி பேசுகிற? ஹேய், உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை? உனக்கு தெரியாது? ஹேய், பைத்தியமா நீ? நீ இப்போ ரொம்பவே மாறிட்ட. உன்னை ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். தெரியுதுல உனக்கு, எனக்கும் உனக்கும் சரி வராது. ஹலோ ஹலோ, சொல்லு சுஜி. நான் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீ எங்கே இருக்க? அதான் சொன்னேனே, ஈவினிங் ஒரு லூஸை மீட் பண்ண. அந்த லூஸு கூட தான் பேசிகிட்ருக்கேன். அந்த லூஸு கூட உனக்கு என்ன பேச்சு? சரி சரி, நீ சீக்கிரமாக பேசிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே ஓகே, பாய். வேணாம், விட்டுரு. இந்த சாமி கிட்ட வேண்டினா எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க.
போயிடலாம். இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை. ஓகேடி, அப்புறமா வரேன். ஓகே. உலகத்தில் இப்போ யாருமே உண்மையாக லவ் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு தான் லவ் பண்ணுறாங்க. காதலில் ஏமாறவங்களோட முடிவு தற்கொலையாக இருக்கக்கூடாது. காதல் என்ற பேரில் ஏமாத்துறவங்களோட முடிவு கொலையாக இருக்கணும்னு நினச்சேன். ஹலோ சார், நேற்றுக்கு அந்த 2 கொலை மட்டும் நடக்கல. நம்ம பண்ணுற சில விஷயங்கள் சிலருக்கு தப்பாக இருக்கும், சிலருக்கு சரியாக இருக்கும். அது மாதிரி தான் என் தங்கச்சி பண்ணுவோம். காதல் என்ற பேரில் ஏமாத்துறவங்களுக்கு இதான் முடியும். என்ன பிரதர், லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்களா? எஸ் ப்ரோ. ஓகே, ப்ரப்போஸ் பண்ணுங்க. பட் நல்லா யோசிச்சு ப்ரப்போஸ் பண்ணுங்க. இப்போ எல்லாருமே லவ் பண்ணுறவங்க லவ் மதிக்கிறது இல்லை. லவ் பண்ணதுக்கு பிறகு தான் ஏன்டா இவனை லவ் பண்ணோம், ஏன்டா இவனை லவ் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எனிவே, ஆல் தி பெஸ்ட். யோசிச்சு ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.